வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக தச்சுட்டு இருக்கக்கூடிய மாடல் தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த மாடலும் கை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மகிட்ட ப்ளவுஸ் மட்டும் தான் கொண்டு கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸில் வந்து சேரீயில் உள்ள கலர் கொஞ்சோண்டு இருந்தது. அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு தைக்க போகிறோம். இப்போ ஏதாவது கிளாத்து வந்து சேரீல உள்ளது சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டபுள் கலர் வரும்போது கொஞ்சம் கட் பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சம் மாடல் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனா இது வந்து அதில சின்ன துண்டு இருந்தத தான் கணக்கு பண்ணி நம்ம வந்து லேஸ் வச்சுருக்கோம். அதுக்காக இப்போ லைனிங்கையும் நம்ம நல்ல கிளாத்தையும் எப்போவுமே முதுகில கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, நெக்கோட அகலம் வந்து 2 1/2 இன்ச்சு, உயரம் வந்து 8 1/4 இன்ச்சு எடுத்திருந்தேன். 8 இன்ச்சு இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஷேப்பில் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி வரைஞ்சி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து நிறைய நாள் வந்து இந்த மாடல் தச்சுருக்கோம். தெரிஞ்சது தான் அப்படிங்கிறனால ரொம்ப தெளிவாக கொடுக்கல. இப்போ இதை நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தையலை போட்டு, அந்த உள் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுட போகிறேன். இதை நல்லா எல்லா இடமும் கட் பண்ணி விட்டுட்டு, திருப்பி நம்ம வந்து லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து, அந்த விளிம்பில் அந்த வளைவு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாடல் வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சாலுமே இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து நான் கேன்வாஸ் வந்து கொடுக்கல. இப்போ இதை வந்து மேலாட்டில் விளிம்பில் தையல் போட்டுட்டு, திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஜாயிண்ட் தையல் போட்டு, எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே எப்போவும் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இதில் வந்து எல்லாமே முடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து லேஸ் ஒர்க் வச்சு ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா, பின்கழுத்து இந்த மாதிரி தையல் போட்டு திருப்புறோம் பாருங்கள். அதே மாதிரி முன்கழுத்தையும் நம்ம திருப்பிட்டு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை வந்து நான் அப்படி தைக்கலை. ஏன்னா இது வந்து முன்பக்கத்தில் வந்து கட்டோரி தையல் தான் போட்டிருக்கேன். அந்த கட்டிங் வந்து கட்டோரி போடும்போது நம்மளுக்கு கழுத்தை அடித்து திருப்புற மாதிரியெல்லாம் வராது. ஏன்னா முன்பக்கத்தில் 2 துண்டு வரும். அப்போ அந்த 2 துண்டையுமே நம்ம வந்து தனித்தனியாக ஜாயிண்ட் பண்ணிவிட்டு, நெக் வந்து நார்மலாக தைப்போம் இல்லையா, அதேமாரி தான் தைக்கணும். இப்போ பாருங்கள், முன்பக்கம் நான் தைச்சி முடித்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம கிராஸ் பீஸ் தைப்போம் பாருங்கள் நெக்குக்கு, அதே மாதிரி முன்பக்கம் மட்டும் முடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அந்த கிராஸ் பீஸ் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வெளியில் வந்த மாதிரி இருக்கணும். நெக்கு வந்து சரியான அளவில் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அந்த பிசுறு எல்லாமே முன்பக்கம் வர்ற மாதிரி தள்ளி விடணும். எந்த பக்கத்தில் நம்ம வந்து கழுத்தை இப்போ மடித்து தைக்கோமோ அந்த பக்கத்தில் தள்ளி விட்டுட்டு, அப்படியே உள்பக்கமாக அந்த கிராஸ் பீஸை மடித்து விட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நல்லா ரவுண்டாக தையல் போட்டு கொண்டு வந்து முடிக்கிற இடத்துலையும் கொஞ்சம் உள்ளே மடித்து விட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நார்மலாக ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம், நேர் பீஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்கை வந்து அடித்து திருப்பி ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிருவோம். இது வந்து கொஞ்சம் நெக் எல்லாமே முன்பக்கம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைச்சி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இந்த 2 பக்கமும் நம்ம அந்த நெக்கை வந்து தைச்சி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து லேஸ் ஒர்க்கெல்லாம் வைக்க போகிறோம். இப்போ அந்த சேரீயில் உள்ள கிளாத் வந்து கொஞ்சோண்டு தான் அந்த துணியில் இருந்தது. அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து இதில் இன்றைக்கி லேஸ் ஒர்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் தைக்கிறதா இருந்தால் ஒரு 2 கலரில் துணி கொடுத்து தைச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா அசத்தலாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாத டைமில் நமக்கு சேரீயில் உள்ள கலர் கொஞ்சம் தெரிஞ்சாலும் போதும். அதுக்கேற்ற மாதிரி வந்து லேஸ் வாங்கி வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ நான் வந்து தைக்கிறேன் பாருங்க. இந்த லேஸ் பார்த்திங்கன்னா கோல்டும் வெந்தய கலரும் கலந்த மாதிரி ஒரு கலரு. இப்போ இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு சேரீயோட கலர் வந்து நல்ல ஒரு வெந்தய கலரில் தான் இருந்தது. அது வந்து கலர் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லேஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லேஸுமே வந்து கண்டிப்பாக சொல்லணும், நம்ம நார்மலாக எப்போவுமே கொஞ்சம் பட்டையாக 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச்சிலலாம் லேஸ் வைப்போம். ஆனால் இது வந்து அந்த கோல்டு கலர் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வெளிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பூ டிசைனில் இருக்குது. ஒரு 5 6 அரும்பு வந்து அப்படி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து நம்ம இதில் பார்க்குறத விடையும் நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நான் அப்படியே நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு, அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு தைச்சிருக்கேன். தைச்சி முன்பக்கம் வரைக்குமே நான் வந்து கொண்டு வந்து முடிச்சிட்டேன். ஒரு சில பேர் வந்து எனக்கு முன்பக்கம் எதுவுமே வேண்டாம், ப்ளைனாக தான் இருக்கணும், சும்மா நார்மலாக ஹெம்மிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நம்ம நெக்கெல்லாம் இப்போ மடித்து தைச்சோம் இல்லையா, அதே மெத்தடில் வந்து ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்து பின்பக்கத்துக்கு மட்டும்தான் லேஸ் ஒர்க் வைக்கணும் அப்படின்னா, அந்த முன்பக்கமும் பின்பக்கமும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணாமே நம்ம வந்து
இந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்பக்கத்தில் தனியாக தைக்கிற மாதிரி பார்க்கணும். நிறைய மெத்தடில் நம்ம தைக்கிற மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து நான் முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் லேஸ் ஒர்க் வச்சுருக்கேன். இப்போ இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அந்த கோல்டு கலர் வரக்கூடிய இடத்துல 2 தையல் போட்டாச்சு. இருந்தாலும் அந்த வெளிப்பக்கத்தில் அந்த பூ டிசைன் இருக்குது பாருங்கள், அது வந்து எலும்புற மாதிரி இருக்கும். நம்ம தைச்ச உடனே கூட அப்படி தெரியாது. அவங்க வந்து உடுத்து ஒரு நாள்லாம் அலசிட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி மலர்ந்துட்டு மேலே மேலே மடிஞ்சு மடிஞ்சு நிற்கும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றியுமே இன்னொரு தையல் போட்டிருக்கேன். மொத்தம் 3 தையல் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். அவசர நேரங்களில் இந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு தைச்சாலுமே நீட்டாக இருக்கும், வேலையும் ஈஸியாக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.